என்ன அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பாடம் வேற நடத்துறது. நாங்கள் தான் உலகத்துடைய டீச்சர்ஸ், நாங்கள் கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. மொத்தத்தில் இந்த 16 வகையான அரசியல் கொள்கைகள் இருக்குது இன்னைக்கு உலகத்தில். ரிப்பப்ளிக்கு, டெமோக்ரஸி, மொனார்கி, அனார்கி, கம்யூனிசம், ஃபேசிசம், தியாக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப், இப்படி வச்சிருக்கு. அந்த கூகுளில் அடிச்சு 16ம் காட்டும், எந்தெந்த பகுதியில் எது எது இருந்துச்சுங்கிறதும் காட்டும். அப்போது இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் நீதி இருக்கும். டிக்டேட்டர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஹக்கு இருக்கும். மன்னராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சரியாக இருக்கும். கம்யூனிசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஷம் வந்து கரெக்டாக இருக்கும். கேபிட்டலிசமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் கன்க்ளூடாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 100% சரியான ஸ்டாண்ட் எதுங்கிறது மனிதர்களால் தீர்மானிக்கவே முடியாது. இப்போ இந்த பேட் கேர்ள் அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க கூட பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாங்க. புரியுதுங்களா? அல்லாஹ் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். பெண் இப்படி தான் இருக்கணும், ஆண் இப்படி தான் இருக்கணும், சமூகம் இப்படி தான் இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. சஹாபாக்களுக்கு இதான் கரெக்ட், இதுதான் இது தப்பு, இது கரெக்ட், அவ்வளோதான். போடுற எல்லா யூடியூபரும் பாருங்க, நான் அவங்க எல்லாரும் இன்னைக்கு பயப்படுறது என்ன தெரியுங்களா? குட் ஆர் பேடுன்னு நாங்கள் சொல்ல முடியாது, குட் ஆர் பேடு நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. உங்கள் உணவு, அதாவது பீஃப் நல்லதா கேட்டதான்னு தெரியாது, ஆனால் ஒருத்தருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது அப்படிமா. சுதந்திரம்னா என்ன? அதுக்கு இது வரைக்கும் யாருக்கும் வேற வரைவிலக்குன்னு தெரியாது. ஃபுல் சுதந்திரம் பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா சுதந்திரம்ங்கிற பேரில் அவுத்து விட்டாங்க, இவங்க பாருங்க மக்களால் மதிக்கப்படுற இவரை திட்டுறாங்க அவரை திட்டுறாங்கம்பாங்க. திடீர்னு சரி யாரை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஏன் பேசுறது அதே. அப்போ எல்லா இதுலேயுமே ஒரு நீதி, ஒரு பேலன்ஸு. அப்போ குழப்பமே இல்லாமல் தூங்கலாம், குழப்பமே இல்லாமல் எந்திரிக்கலாம். இதுதான் சவால் சபையில். இதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். குழப்பமே இல்லாமல் தூங்கலாம், குழப்பமே இல்லாமல் எந்திரிக்கலாம். அதுதான் அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க. ஒரு காலம் வரும், தூங்கும்போது முஸ்லீமாக இருப்பான், எந்திரிக்கும் போது காஃபிராக இருப்பான். தூங்கும்போது காஃபிராக இருப்பான், என்ன எந்திரிக்கும் போது முஸ்லீமாக இருப்பான். ரொட்டேஷன் பாலிசியில் இவங்களுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டு இருக்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம கதி அதான். அப்போ பெரியாருடைய ஒரு கொள்கை வேணால் முஸ்லீம்களுக்கு ஃபிட் ஆகுது. என்ன அப்படின்னா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுங்களா? ஹக்குனா மட்டாட்டா, இந்த உயர்ந்த தத்துவம் இருக்கு பாருங்க. இது வந்து உலகத்தினுடைய இன்னைக்கு ஒற்றை கொள்கை. இது அது பெருமையாக அவர் சொல்றாரு. இதே வார்த்தை கொண்டு வீரமணி அவர் பெரியார் வந்து எழுதுறாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ன அர்த்தம்? துனியாவில் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சொர்க்கத்திலையும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கபர்லையும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா அழகான தத்துவம். அப்போ இது ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்குது நம்ம மேலே. நபிக்கு கம்பல்சரி நீ உதவி செஞ்சாகணும், நபிக்கு கம்பல்சரி எனக்கு நீ கம்பல்சரி கடன் கொடுத்தாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹாக்கிமியத்து, இந்த தக்பீர ரப்பு, இக்காமத்து தீன், இது புரியாதவங்க பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, திடீர்னு அதே தாலிபானை சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு